Hi guys, welcome to another video Salesforce in Tamil. இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோட சினாரியோ 10 பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா இந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் 9 சினாரியோஸ் பார்த்துட்டு வாங்க, அப்போ வந்து இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 9th சினாரியோவில் நம்ம டிசிஷன் எலமெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டிசிஷன் எலமெண்ட் கூட டேட்டா எலமெண்ட்ஸ் ஆன கிரியேட், அப்டேட் அண்ட் டெலிட் இந்த மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு சினாரியோவில் யூஸ் பண்ணலாம். சினாரியோ வந்து நான் லீட் மேனேஜ்மெண்ட் ஃப்ளோவில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு லீடோட ஸ்டேட்டஸை பொறுத்து எனக்கு வந்து ஒரு டிசிஷன் எலமெண்ட் ஸ்பிளிட் ஆகி எனக்கு வந்து கிரியேட், அப்டேட் அண்ட் டெலிட் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸை வந்துட்டு ஒரு எலமெண்ட்ஸ் வந்து அகெயின் நான் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சினாரியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ என்னோட ஆர்கில் லாகின் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் ஃப்ளோ வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கஸ்டம் ஃபீல்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஃபாலோ அப் டேட். ஸோ ஃபாலோ அப் டேட் வந்துட்டு நான் லீட் ஆப்ஜெக்ட்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு நான் அப்டேட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட், டேட்டா எலமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால. ஸோ டிரெக்டாக நம்ம ஃப்ளோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நார்மலாக வந்துட்டு நான் செட்டப் போயிட்டு ஒரு புது ஃப்ளோ கிரியேட் பண்ணிடலாம். சின்ஸ் இந்த வீடியோஸ் ஃபுல்லாமே மோஸ்ட்லி நம்ம வந்து ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோவில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோவில் வந்து யூஸ் பண்ணி நம்ம நியூ கொடுத்துக்கலாம். ஸோ சினாரியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லீட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். whenever a record is created or edited, அதாவது அப்டேட்டட் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ் ஃபீல்டு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு லீடோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஓப்பன் நான் கான்டாக்டட், ஒர்க்கிங் கான்டாக்டட், கன்வெர்டட் அண்ட் நாட் கன்வெர்டட். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு புது லீட் கிரியேட் ஆகும்போது ஓப்பன் நாட் கான்டாக்டட் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கும்போது எனக்கு ஒரு டாஸ்க் கிரியேட் ஆகணும் லீட் ஓனருக்கு இந்த இதில் ஒர்க் பண்ண சொல்லி. ஒர்க்கிங் கான்டாக்டட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு இந்த எக்ஸிஸ்டிங் லீடோட ஃபாலோ அப் டேட் அப்டேட் ஆகணும். க்ளோஸ்ட் கன்வெர்டடாக இருந்துச்சு அப்படின்னா, க்ளோஸ்ட் நாட் கன்வெர்டடாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த லீடு வந்து டெலீட் ஆயிடணும் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இந்த சினாரியோஸ் வந்து நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூ ஃப்ளோவில் லீட் சூஸ் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் கிரியேட்டட் ஆர் அப்டேட்டட் சூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரி கண்டிஷன் டிஃபால்ட்டான எல்லா லீடுமே வந்துட்டு எனக்கு இந்த எனி ஆஃப் தீஸ் 3 வந்து நடக்கணுங்கிறதுனால நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு டிசிஷன் எலமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக டிசிஷன் எலமெண்ட் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி உங்களோட ஃப்ளோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். நான் வந்து இந்த லீட் மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ நார்மலாக எனக்கு டிஃப்ரெண்ட் அவுட்கம்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் அவுட்கம் வந்து எனக்கு வந்துட்டு நியூ லீட்ஸ், அதாவது வந்துட்டு அது இப்போ தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டேட்டஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்துட்டு இந்த கரண்ட் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு டாலர் ரெக்கார்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த லீடோட ஃபீல்ட்ஸ் எனக்கு தேவை, அதனால நான் டாலர் ரெக்கார்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஸ்டேட்டஸ் ஃபீல்ட் நான் பிக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஈக்குவல்ஸ் டு ஓப்பன் நாட் கான்டாக்டட். ஸோ பேசிக்காக ஓப்பன் நாட் கான்டாக்டட்னா ஒரு புது லீட்னு அர்த்தம். இதை வந்து என்னோட ஓன் கண்டிஷனாக வச்சுக்கிறேன். when to execute if the condition requirement are met, சரிங்களா? அதுலேயே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம லேட்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் இன்னொரு அவுட்கம் சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீட் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு கொடுக்குறேன். லீட் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எக்ஸிஸ்டிங் லீடு யாராவது இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஃபீல்டு வந்துட்டு அவங்க கன்வெர்ட் பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் கான்டாக்டட்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் சினாரியோ. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அவுட்கம்னு நீங்கள் வைக்கலாம், அப்படின்னா இன்னொரு சினாரியோ கூட வச்சுக்கலாம். லாஸ்ட் லீடுன்னு நான் கொடுக்குறேன். லாஸ்ட் லீடுக்கும் சேம் டாலர் ரெக்கார்ட் லீட் டாட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் டு க்ளோஸ்ட் நாட் கன்வெர்டட். லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து டன் கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ளோ வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. எல்லா லீடுமே உள்ளே வருது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். மேக் இட் ஈஸி. ஓகே, ஸோ 4 டிஃப்ரெண்ட் பார்த்தா பிரிச்சிட்டோம். இதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா டிசிஷன் எலமெண்ட். பார்த்தீங்கன்னா எனக்கு நியூ லீட்ஸ்,
லீட்ஸ் இன் ப்ராக்ரஸ், லீட் லாஸ்ட் லீட் அண்ட் டிஃபால்ட் அவுட்கம். ஸோ பேசிக்காக டிஃபால்ட் அவுட்கம்லேயே நம்ம இது கொண்டு வரலாம். பட் இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஸ்பிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நியூ லீட் கிரியேட் ஆகும்போது எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒன்ஸ் லீட் இஸ் கிரியேட்டட், எனக்கு வந்து நம்ம வந்து கிரியேட் எலமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு லாஜிக்கில் நம்ம வந்துட்டு டேட்டா இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரியேட் ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். கிரியேட் ரெக்கார்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு நியூ டாஸ்க் வந்து எனக்கு கிரியேட் ஆகணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த நியூ டாஸ்க் வந்து நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு அது தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துவாங்க. நான் யூஸ் செப்பரேட் ரிசோர்ஸ் அண்ட் லிட்டரல் வேல்யூஸ் சூஸ் பண்ணுறேன். அண்ட் டாஸ்க் ஆப்ஜெக்ட்ல ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ ஃபீல்ட் பேசிக்காக வந்து டாஸ்க் ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு உங்களுக்கு நிறைய ரெக்வயர்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சப்ஜெக்ட் வந்துட்டு நியூ லீட் இஸ் கிரியேட்டட் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, ஜென்ரலாக வந்து நான் இந்த பர்டிகுலர் இந்த டாஸ்க் வந்து இந்த கரண்ட் லீடுக்கு வந்து எனக்கு லிங்க் ஆகணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஹூ ஐடி அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு $record .id மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு டாஸ்க்ல என்னென்ன ஃபீல்டு தேவைன்னு சொல்லி ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்ட் வந்து அசைன் டு இருக்கு. ஸோ நான் வந்து லீட் ஓனருக்கு நான் வந்து இதை அசைன் பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அசைன்டு டு அசைன்டு டு சேம் எனக்கு வந்துட்டு லீட் ஓனருக்கு எனக்கு அசைன் ஆகணும். ஸோ அதனால record.owner ஐடி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து சப்ஜெக்ட் எனக்கு இந்த டாஸ்க் வந்து இந்த பர்டிகுலர் லீட் கூட கனெக்ட் ஆகணும். அதனால நான் வந்து ஹூ ஐடியில் லீட் ஐடியை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த செகண்ட் ஸ்டெப் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்க் கிரியேட் ஆகும். பட் அந்த டாஸ்க் வந்துட்டு நம்மளோட லீட் கூட அசோசியேட் ஆகாது. சரிங்களா? ஸோ பேசிக்காக இந்த 3 ஃபீல்டு மட்டும் இப்போதைக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் மோஸ்ட்லி நம்ம இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு புது லீட் கிரியேட் ஆகும்போது ஒரு டாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகணும். அந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா என்னோட லீட் ஓனருக்கு வந்து அசைன் ஆகணும். சரிங்களா? இது ஒன். செகண்ட் பார்த்தீங்கன்னா லீட் இன் ப்ராக்ரஸ். ஸோ பேசிக்காக வந்து ஒரு லீட்ல யாராவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா செகண்ட் அப்டேட் ரெக்கார்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் யூஸ் பண்ணோம். இப்போ அப்டேட் ரெக்கார்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்டேட் ரெக்கார்ட்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஃபாலோ அப் டேட். ஸோ பேசிக்காக என்கிட்ட வந்து ஒரு கஸ்டம் ஃபீல்ட் இருக்கு. அந்த ஃபாலோ அப் டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்டேட் பண்ணும். யூஸ் த லீட் ரெக்கார்ட் தட் ட்ரிகர் த ஃப்ளோ. சேம் லீட்லேயே நான் அப்டேட் பண்ணுறேன். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாலோ அப் டேட்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு. அந்த ஃபீல்டை நீங்கள் வேல்யூ என்டர் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலா ஃபீல்ட் கிரியேட் பண்ணலாம். அதனால நான் வந்து ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறேன். வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வேரியபிள் போயிட்டு ஆர் நம்ம வந்துட்டு ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாலோ அப் டேட் கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு எனக்கு அந்த டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகணும். அந்த டேட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் ஜென்ரலாக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுங்கிறதுனால டுடே +3. ஸோ நார்மலாக வந்து உங்களோட ஃபாலோ அப் டேட் வந்துட்டு ஆர் கிரியேட்டட் டேட் வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்சர்ட் ரிசோர்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் லீட்ல இருக்கு. ரெக்கார்ட் லீடோட கிரியேட்டட் டேட் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ கிரியேட்டட் டேட் +3 செக் சின்டாக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடா இல்லைன்னு சொல்லிடும். ஸோ பேசிக்காக வந்துட்டு என்னோட இந்த பர்டிகுலர் வேல்யூவை வந்து நான் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல காப்பி பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இன்கேஸ் யாராவது லீடை வந்து அவங்க வந்துட்டு இன் ப்ராக்ரஸ் அதாவது ஒர்க்கிங் அப்படிங்கிற இதில் மாற்றுறாங்கன்னா இந்த ஃபாலோ அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ இது வந்து கிரியேட், இது வந்துட்டு அப்டேட் டேட்டா எலிமெண்ட். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லீட். இன்கேஸ் வந்து உங்களோட லீட் வந்துட்டு நாட் கன்வெர்டடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த லீட் ரெக்கார்டே டெலிட் பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெலிட் எலிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் எலிமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். பட் இந்த எக்ஸாம்பிள் சினாரியோ அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக யூஸ் பண்ணுறேன். delete last lead. ஓகே,
ஸோ அகெயின் யூஸ் ஐடி ஸ்டோர் நான் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். நான் ஆப்ஜெக்ட் போயிட்டு இப்போ நான் எந்த ரெக்கார்ட் delete பண்ணணும்னு கேட்குது. நான் லீட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டேன். அகெயின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற, அதாவது எந்த ரெக்கார்டை எடிட் பண்ணுறாங்களோ அந்த ரெக்கார்டை delete பண்ணால் நம்மளுக்கு போதும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு லீட் ஐடி இருக்கும். இந்த லீட் ஐடி இஸ் ஈக்குவல் டு நான் ஒர்க் பண்ணுற ஐடியா இருக்கணும். ஸோ அதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஐடி இஸ் ஈக்குவல் டு சேம் டாலருக்கு போயிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஐடியை வந்து என்னால் சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா, இந்த கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணும்னா, நான் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஐடி அதுவும் இதுவும் சேமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ரெக்கார்டு தான் delete பண்ண சொல்கிறேன். அதுதான் இந்த கண்டிஷனோட மீனிங். அண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிசிஷன் எலமெண்ட் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். நியூ லீட்ஸ் இன் ப்ராக்ரஸ் அண்ட் லீட் லாஸ். ஸோ பேசிக்காக இதோட ஓவரால் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் ஆகும்போது ஒரு டாஸ்க் கிரியேட் ஆகும். நீங்கள் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுக்கும்போது ஒரு ஃபாலோ அப் டேட் அப்டேட் ஆகும். இன்கேஸ் லாஸ்ட் லீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு delete ஆகும். ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். லீட் மேனேஜ்மெண்ட் ஃப்ளோன்ஸ் சேவ் பண்ணி நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, ஆல்ரெடி ஒரு நேம் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் கொடுத்துட்டு டெமோ. ஓகே, ஸோ நான் ஒரு லீட் இந்த ஃப்ளோ கிரியேட் பண்ணிட்டோம். இதை ஆக்டிவேட்டும் பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஆர்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம டீபக் மோடுக்கும் வரலாம். டேரெக்டாக நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ புதுசாக ஒரு லீட் கிரியேட் பண்ணுறேன். நான் டெஸ்ட் லீட் 1ன்னு கொடுக்குறேன். டெஸ்ட் கம்பெனி அண்ட் மற்ற இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு நான் எதுவும் கொடுக்கல. அண்ட் சேவ் கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக வந்து எனக்கு ஒரு டெஸ்ட் லீட் 1 கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு புதுசாக ஒரு டாஸ்க் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நார்மலாக வந்து நாட் ஸ்டார்டட்ல இருக்கு, நியூ லீட் இஸ் கிரியேட்டடாக இருக்கு. இந்த லீடோட ஓனர் யாரோ அவங்களுக்கே வந்து இது வந்து அசைன் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரியேட் அ டாஸ்க் வந்து கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த லீடுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு கரண்ட்டாக வந்து ஓப்பன் கான்ட்ராக்டில் இருக்கு. நான் ஓப்பன் ஒர்க்கிங்கில் கொடுக்க போகிறேன். கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலோ அப் டேட் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து இங்கே எதுவும் எந்த வேல்யூஸும் இல்லை. நான் ஆட்டோமேஷன் எப்படி நடக்கும்னா, நான் ஒர்க்கிங் கான்ட்ராக்ட் கொடுத்து மேக் தி கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னா, ஃபாலோ அப் டேட் எப்போ? ஸோ 26க்கு வந்துட்டு எனக்கு ஃபாலோ அப் டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஃபீல்டு எடுத்தேன். பட் இன்கேஸ் ரியல் லைஃப்பில் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் அப்டேட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளோலேயே அதையும் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் லீட் 1 இருக்கு. இன்கேஸ் நான் கன்வெர்டட் க்ளோஸ் நாட் கன்வெர்டட் கொடுத்து மார்க் ஸ்டேட்டஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும்னா, இந்த லீட் ஆட்டோமேட்டிக்காக delete ஆகணும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா delete ஆனதுனால தான் எனக்கு இந்த பர்டிகுலர் இந்த ரெக்கார்டை ஃபைண்ட் பண்ண முடியலன்னு ஒரு எரர் வருது. இப்போ என்னோட ஆல் லீட்ஸ்க்கு போய் பார்த்தேன் அப்படின்னா, டெஸ்ட் லீட் 1 வந்து எனக்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் சிச்சுவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால வந்துட்டு டிஃப்ரெண்ட் அதாவது எலமெண்ட்ஸ் வந்து கிரியேட், அப்டேட் அண்ட் delete யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ. இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் தான் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்துட்டு நம்ம கெட் எலமெண்ட் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் வந்து இன்னும் ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. பாய்.